நந்தகுமார், அரசியலாகத்தான் இதை அணுகுகிறார் ஆளுநர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் சொல்லப்படுது. எவ்வளவு நாள் ஒரு மசோதாவை வச்சிருக்கலாம்? நீங்கள் வந்து 2 மசோதாவை வந்து நீங்கள் அதாவது மத்திய அரசுக்கு அனுப்புனீங்கல்ல, உங்களுக்கு டவுட் இருக்குன்னு, அப்போ எல்லா மசோதாவையும் அனுப்பியிருக்கலாம்ல, அந்த இதுக்கும் போகாமல் நீங்கள் ஏன் அதை உங்களுக்கிட்டே வச்சுக்கிட்டீங்க? இப்படி பல கேள்விகளை அதில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது எப்பயுமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிக்கல் 200 தான் இதுக்கு கவர்னருக்கு உண்டான பவர் அதில் டிஃபைன் பண்ணுது. ஒரு சட்டசபையில் இருந்து ஒரு பில்லு போகும்போது அவருக்கு 3 ஒன்று வந்து அவர் வந்து ஒப்புசைவு கொடுக்கலாம், இல்லை வந்து மறுக்கலாம், இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விடலாம். திருப்பி வந்து அவர் அடுத்த 2வது பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது இருக்குது இதில். அப்போ அந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்ங்கிறது தான் வாட் இஸ் தட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், அந்த டைம் லிமிட்டை வந்து இங்கே டிஃபைன் பண்ணாதது தான் இங்கே சேலஞ்சாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து வித்ஹோல்டு பண்ணக்கூடிய எதாக இருந்தாலும் திருப்பி உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பில்லை ரீடிஃபைன் பண்ணுறதும், இல்லை ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்காமல் முழுக்க அவங்க பழைய மாதிரியே பில்லை திருப்பி அனுப்புறதும் தட் இஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் அசம்பிளி. அப்படி அந்த மாதிரி அனுப்பும்போது கவர்னர் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாமல் அதை வந்து பாஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறது செகண்ட் பேரா சொல்லுது. தேர்ட் பேரா என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துலையும் எங்கேயாவது ஸ்டேட்டினுடைய ஹைகோர்ட்டினுடைய பவருக்கு டெரராகேஷனாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வித்ஹோல்ட் பண்ணி நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு மறுபடியும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேராலே சொல்கிறது என்னென்னா, இவர் அசன்ட் கொடுக்கலாம், அசன்ட்டை வித்ஹோல்ட் பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிரச்சனை எங்கே வருதுன்னா இந்த 10 பில்லு. இந்த 10 பில்லில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பிரதானமான பில் என்னென்னா, வைஸ் சான்சலர் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து சான்சலர்னுடைய ரைட்ஸ் வேண்டியது இல்லைங்கிறது ஒரு லா இதில் இந்த பில்லில். இந்த 10ல் மீதி 9 வந்து தமிழ்நாடு ஃபிஷர் யூனிவர்சிட்டி இது சம்பந்தப்பட்டது 2, அதே மாதிரி உங்களுக்கு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ்க்கு உண்டானது 2, மீதி சில யூனிவர்சிட்டிஸ் மீதி எல்லாமே ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டட் இந்த 10. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இடத்துல வந்து ஆளுநரே வந்து எங்களுக்கு தேவையில்லை சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் பிரேக் போட்டு அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து அனுப்புகிறார். அப்படியே அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனாலும் பிரசிடெண்ட் வந்து திருப்பி அவங்க அந்த 10ல் வந்து 1 வந்து கன்சென்ட் கொடுக்குறாங்க, 2 வந்து வித்ஹெல்ட் பண்ணுற 7 வந்து வித்ஹெல்ட் பண்ணுறாங்க, 2 வந்து இன்னும் என்ன நிலைமைங்கிறது தெரியல. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சு. இது எந்த இடத்துல வந்து இந்த பில்லுனால வந்தது. ஏன்னா அவங்க இன்னொன்று அந்த ஹைகோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த சாலிசிட்டர் ஜெனரலுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் அவங்க வந்து ஒரு ரைட் அப்ஸ் கொடுக்கும்போது 2020 23 வரைக்குமான 181 பில்லில் 152 பில்லு வந்து ஆனர் வந்து கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கார். 5 பில்லை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை வந்து டேக் பேக் பண்ணியிருக்காங்க. 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரபிள் பிரசிடென்ட்டுக்கிட்ட நான் சொன்ன மாதிரி போயிருக்கு. வித்ஹெல்டு பண்ணினது கவர்னர் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10, அண்டர் ப்ராசஸ் கடைசியாக கொடுத்தது 5. அப்போ இதில் வந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு இந்த அதில் வந்து நீங்கள் சொன்னதில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியை இப்போ இந்த 200ல் வந்து வேறு ஏதேனும் விதிமுறை இருக்காங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவெடுத்துக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாமல் நீங்கள் மசோதாவை ஏன் ஒன்று நீங்கள் வித்ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ அது எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக வச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் வந்து கிளியராக டிஃபைன் ஆகாதனால சுப்ரீம் கோர்ட்டும் அங்கே என்ன பண்ணுதுன்னா கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி கவர்னருக்கு வந்து இந்த மாதிரி அனுப்புறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, திருப்பி அசம்பிளி பண்ணால் அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாதா, அப்படியே அவங்களே தான் அப்ரூவ் பண்ணி ஆகணுமாங்கிறதெல்லாம் நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்தது இல்லை. இது ஆரம்ப காலத்திலேருந்தே கவர்னர்னு அப்பாயிண்ட் பண்ணுற காலத்திலேருந்தே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. சர்க்காரியா கமிஷன் வந்து 1988 அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போதே அவங்க வந்து கிளியராக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பெண்டன்சி ஆஃப் பில்ஸுக்காகவே சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் கூட கன்சல்ட் பண்ணி நீங்கள் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அது ஒன்று. 2வது வந்து இப்போ ஆளுங்கட்சி மாநிலத்தில் வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேறையாக இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய எந்த கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கவர்னராக போடுங்க. அடுத்தது இந்த மாதிரி கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒப்புசைவுக்காக நீங்கள் பில் அனுப்பும்போது அவருக்கு 1 மாதம் தான் டைமு. அந்த 1 மாதத்துக்குள்ளார ஹேஸ் டு ரெஸ்பாண்ட் பேக், எஸ் ஆர் நோ ரெஸ்பாண்ட் பண்ணணும் 1 மாதம். அடுத்தது பிரசிடெண்ட்டுக்கே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலும் பிரசிடெண்ட்டுக்கும் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு 4 மாதத்துக்குள்ளார இந்த டைமை வந்து பிரசிடெண்ட்
ஷுட் டேக் ஆக்ஷன்ங்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் 1988 இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கமும் சரி இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் இதை வந்து யாருமே வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னுக்கு வரல. அதுக்கப்புறம் பூஞ்சிங் கமிஷன் சொல்லிட்டு மறுபடியும் 2007 வருது. அவங்களும் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மத்திய அரசாங்கத்திலையும் மாநில அரசாங்கமும் ஆட்சிகள் வேற வேற கட்சிகள் ஆளும் போது இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ராஜமன்னார் கமிட்டி மாநில உரிமை மாநில சுயாட்சியில இதையும் குறிப்பிட்டு தானே அதுலயும் கொடுத்திருக்காங்க. ஆமா, இது நான் சொல்றது இட் இஸ் டேட்டட் வே பேக் 1988 இருந்தே நான் சொல்றேன். அப்போ இது வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, அன்னைக்கு ஆண்ட காங்கிரஸும் இதே வந்து மாநிலத்துல வந்து கவர்னர் மூலமா செக்மேட்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வரணும். திமுக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிற இந்த கேள்வி, ஏன்னா சுமன் கூட குறிப்பிட்டது மாதிரி இது 3வது முறை. முதல்ல பேரறிவாளன் வழக்கில் இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பினாங்க. அதன் பிறகு இந்த மசோதாக்களை ஆன்லைன் ரம்மி தொடர்பாக வந்த வழக்கில் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுக்கணும், இந்த மசோதாக்கள் பெண்டிங் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அந்த ஒரு வாரங்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ 24 மணி நேர கெடு அப்படிங்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது உச்சநீதிமன்றம். போன முறையும் உச்சநீதிமன்றம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அமைச்சரவை தாண்டி தனி அதிகாரம் என்பது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. பட் வந்து நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்துக்கங்கப்பா அப்படிங்கிற மாதிரியாகத்தான் அந்த உத்தரவுகள் இருந்தது. அப்பதான் நீங்க குறிப்பிட்ட அந்த கிரே ஏரியா வந்து பேசக்கூடிய இடமா இருக்கு. இந்த முறை அந்த கிரே ஏரியாவை கேள்வி எழுப்புறாங்க. அதான் 200 கேள்வி எழுப்புறதன் மூலமாக இந்த முறை ஏதாவது இந்த வரையறை ஏற்கனவே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க இல்லையா தமிழ்நாடு சட்டமன்றம், அதாவது ஆளுநருக்கான வரையறை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான அவங்க ஒரு தீர்மானமும் வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஏதாவது முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா? இந்த as soon as possible இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள இந்த மசோதாவை முடிக்கணும்னு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்க்குறீங்களா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் பாசிபிலிட்டி. ஏன்னா இதுல வந்து இன்னொன்று வந்து ஆர்டிகல் 163 ப்ரொவிஷன் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் வந்து அவருடைய உளச்சான்றின் படி அவர் வந்து செயல்படணும். ஆனா இந்த உளச்சான்றின் படி அவர் எப்படி செயல்பட்டாரு எப்படி செயல்படலைங்கிறத யாருமே கோர்ட் ஆஃப் லால கூட நீங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு எதேச்சையான அதிகாரத்தை வந்து 163(2) வந்து கவர்னருக்கு கொடுத்திருக்கு. அது வந்து ஒரு கிரே ஏரியா இந்த மாதிரி இடத்துல போகும்போது. அதனால தான் இன்னைக்கும் அந்த கோர்ட்ல வந்து கவர்னருக்கு வந்து ஒரு சஜஷனாவோ இல்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாவோ இல்ல ஒரு கொஸ்டினாவோ தான் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் இதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணுங்கிற ஒரு டைரக்ஷன் வந்து இன்னைக்கும் கோர்ட்டுக்கு இருந்து நம்ம கிட்ட கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 163(2) வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்குது. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு திமுக பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய், ஏன்னா இன்னைக்கு நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் சேலஞ்ச் ஆகுதோ அது நமக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ஒரே வடிகால். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கோ இல்ல வந்து ஆட்சியாளர்களுக்கோ அறிவுறுத்தி இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் வந்து கிளியரா இல்லை, எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃப்ரிக்ஷன் அதிகமாகிற அளவுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கிளாரிட்டி இல்லையோ அதை பூரா இங்க உட்காந்து ஒரு கமிஷன் பண்ணி எதுக்கோ கமிஷன் அமைக்கிறாங்க. இதுக்கு அமைச்சு இந்த கவர்னருடைய ரோலை வந்து வெரி கிளியர் கட்டா டிஃபைன் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு கவர்னருடைய ரோலுங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ரிலேஷன்ஷிப்பை யூனிட்டியும் இன்டெகிரிட்டியும் வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுனுடைய பீப்புளுக்கு உண்டான ஒரு நல்ல வெல்ஃபேர். நீங்க சொல்றது மாதிரி ஆளுநர் தரப்புல இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்க இந்த ஃப்ரிக்ஷன் சொன்னீங்க இல்லையா, ஆளுநர் தரப்புல இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மசோதாவை திரும்ப ஆளுநர் அனுப்பினா சட்டம், அவங்க மீண்டும் சட்டமன்றத்தில் வந்து அதை நிறைவேற்றி அனுப்புனா அது சட்டமாகிடும். அதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடியது. ஆனா அதை மீண்டும் நிறைவேற்றி அனுப்புனது தான் நீட்டு. ஆனா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது அது அங்க பெண்டிங்ல இருக்குல்ல. பட் ஆனா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினாலே அது சட்டமாகி விடும்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டு, ஆனால் இங்க இருந்து ஒரு மசோதா அப்படி அனுப்பப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட பெண்டிங்ல இருக்கு. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க ஒன்ஸ் வந்து கவர்னர் வந்து நான் ஒரு சில ரெக்கமெண்டேஷனை சொல்லி நான் இதை திருப்பி நான் அவங்களுக்கு அனுப்புறேனாவே அது சட்டம் ஆகாது. அந்த ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ப்ரெரோகேட்டிவ். அதை எடுத்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணலாம், அவங்க எடுக்காமையே அவங்க இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எதையுமே அவங்க கன்சிடர் பண்ணல, அப்படியே அந்த 10 திருப்பி அப்படியே வந்து ரீஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி போகும்போதும் திருப்பி வந்து அதுக்கு வந்து கன்சென்ட் வரணும். அவங்க உடனே இந்த மறுபடியும் நாங்கள் திருப்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறனாலே அது வந்து பில்லு வந்து ஆக்டாக மாறிடாது. கவர்னருடைய கன்சென்ட்ங்கிறது வந்து நமக்கு அந்த அசென்ட் வந்து நமக்கு கிடைச்சாகணும். அவரே என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஆளுநர் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வைத்த வாதத்துல ஆளுநர் மசோதாவை திரும்ப அனுப்பினால் அதனை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் அது சட்டமாகிவிடும். அதுதான் நீங்க இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தாங்க. அது நான் என்னங்கறத நான் சரியா இது பார்க்கல. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எப்படின்னு தெரியல. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்படி சொல்லல. அவங்க சொல்றது வந்து திருப்பி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பலாம்,
திருப்பி அவங்க மாற்றுதலோ மாற்றுதல் இல்ல இதே விவாதங்கள்ல அந்த பாயிண்ட தான் பேசியிருக்காங்க. திருப்பி சட்டமன்றத்துல நிறைவேற்றி அனுப்பினா அதை பாஸ் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது ஆளுநருக்கு அப்படிங்கறத தான் இங்க முழுவதுமாக பேசப்பட்டிருக்கு நம்ம விவாதங்கள்லயே. அதைத்தான் இப்ப வந்து கோர்ட்லயே வந்து இப்ப ஃபைட் பண்றாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் தான் இப்போ. அப்ப இதை வந்து சுப்ரீம் கோர்ட் எஸ்ன்னு சொல்லுதா நோன்னு சொல்லுதாங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ. ஏன்னா இப்ப அவர் வெங்கட்ரமணி கவர்னருக்காக வரக்கூடிய சாலிசிட்டர் என்ன சொல்றாரு, நத்திங் இஸ் ஆன் த டேபிள் ஆஃப் கவர்னருங்கிறார். கவர்னர் டேபிள் வந்து எம்டியா இருக்கு, அவர் டேபிள்ல எதுவும் இல்லைங்கிறார். ஒன்னா வந்து ஏற்கனவே திருப்பி அனுப்பிச்சிருக்காரு, பிரசிடென்ட் கிட்ட போயிருக்கு. இல்ல அந்த 10 மசோதா எப்படி பிரசிடென்ட் அததானே உச்சநீதிமன்றம் கேக்குதே, ரெண்டு தானே நீங்க இங்க அனுப்புனீங்க, அப்ப எல்லாத்தையும் அனுப்பி இருக்க வேண்டியது தானே நீங்க, ஏன் நீங்க வச்சிருக்கீங்கன்னு தானே கேக்குது. 9 வந்து கவர்னருக்கு போயிருக்கு. 2022ல 7, 2023ல 2, மொத்தம் 9 வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிருக்கு. அந்த 9 பிரசிடென்ட்டுக்கு போனதுல வந்து அவங்க வந்து இல்ல அததான் கேக்குறாங்க நீதிபதிகள் கேட்டது. அனைத்து மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வாய்ப்பு இருந்தபோது ஏன் 2 மட்டும் முதலில் அனுப்பினார் என்பதை கூறுங்கள். ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தார் என்றால் அது வித்ஹோல்டு, நம்ம பேசிக்கிட்டு இருக்க வித்ஹோல்டு, அது எந்த பிரிவின்படி? அரசியல் சாசனம் 200 அல்லாமல் வேறு ஏதேனும் விதிமுறை உள்ளதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது டிஃப்ரெண்ட் பீரியட்ல வருது. 2020 இருந்து 2023 வரைக்கும் நம்பர் ஆஃப் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 181. ஏன்னா அவங்க கோர்ட்லையும் வந்து அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இது ஒட்டுமொத்தமாக கவர்னர் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருக்காருங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு டேபிளர் காலமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 181ல் 152 வந்து கன்சென்ட் ஆயிருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 5 வந்து வித்ட்ரா பண்ணிருச்சு. இவர் வந்து கவர்னர் வந்து வித்ஹோல்டு பண்ணியிருக்கிறது பிரசிடென்ட் கிட்ட 9 இருக்குது. அந்த பிரசிடென்ட் இருக்கிற 9ல் 2022 சார்ந்தது 7, 23 சார்ந்தது 2. அதே மாதிரி கவர்னர் கிட்ட வந்து வித்ஹெல்ட் ஆயிருக்கிறது வந்து 2022க்கு உண்டானது 6, 23க்கு உண்டானது 2. அப்ப இந்த 10 வந்து இன்னைக்கு கன்டென்ஷன் இருக்கக்கூடிய இந்த 10மே என்னன்னு கேட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டட். அதுல குறிப்பா சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம், சென்ட்ரல் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை தவிர அதுல அவங்க மென்ஷன் பண்றாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை தவிர மீதி இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு பூரா வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சான்சலருக்கு வேண்டியதில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ்ங்கிறது தான் இவங்க போடுறாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா கவர்னர் இஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி. இது எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது கவர்னருடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்காக நீங்க ஒரு சட்டம் இயற்றி அதே கவர்னர்கிட்ட கொடுத்து நீங்க அசென்ட் கொடுங்கன்னா அவர் எப்படி கொடுப்பாரு? அப்ப அந்த இடத்துல தான் இவர் என்ன பண்றாரு, இதை வந்து பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. பேசலாம்.